الحمد لله نحمده حمدا جميلا ونشكره شكرا جليلا والصلاة والسلام على سيد البشر وصاحب الفضل وخاتم النبيين وإمام المرسلين وحبيب رب العالمين أما بعد فيا عباد الله اتقوا الله العظيم قال الله تعالى في كلامه أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ونفس وما سواها فألهمها فجورها وتقواها قد أفلح من زكاها وقد خاب من دساها صدق الله العظيم. அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்பாளன் ஏகநாயன் அல்லாஹ் ஒருவனுக்கு புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். அந்த அல்லாஹுவின் உயரிய பெயரை கூறி இன்றைய ஹுத்பா பிரசங்கத்தை ஆரம்ப செய்கிறேன். சலாத்தும் சலாமும் எம்முயிரிலும் மேலான கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர் மீதும் அன்னாரின் அடிச்சுவடுகளை அனுவலும் பிசகாது தமது வாழ்விலே பின்பற்றி வெற்றிகளை கண்ட அருமை சஹாபாக்கள், தாபியவுன்கள், தபஉ தாபிஈன்கள், முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் யாவர் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக. அல்லாஹினுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ் விரும்பக்கூடிய இடமாகிய அல்லாஹினுடைய மாளிகையிலே ஒரு ஊரிலே முஸ்லீம்கள் வாழுகிறார்கள் என்பதற்குரிய ஒரு அடையாளம்தான் அல்லாஹுடைய மஸ்ஜித் ஒரு ஊரிலே இருப்பது. ஷஆஇருல்லாஹ் அல்லாஹுடைய அடையாள சின்னங்களிலே ஒன்றாக இருக்கிறது இந்த மஸ்ஜித். எனவே அல்லாஹுடைய மஸ்ஜிதுக்கு வருகை தந்து இந்த குத்துபாவை செவிமடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய அல்லாஹின் நல்லடியார்களே, அல்லாஹுவை எல்லா சந்தர்ப்பங்களிலும் பயந்து கொள்ளுமாறும் பள்ளிக்குள்ளே இருக்கின்ற போதும் வெளியில் இருக்கின்ற போதும் உள்ளூரிலே இருக்கின்ற போதும் வெளியூரில் இருக்கின்ற போதும் தனிமையில் இருக்கின்ற போதும் கூட்டாக இருக்கின்ற போதும் இரவிலும் பகலிலும் இரகசியமாகவும் பரகசியமாகவும் அறிமுகமானவர்களுக்கு மத்தியிலும் அறிமுகம் இல்லாதவர்களுக்கு மத்தியிலும் எல்லா கட்டங்களிலும் அல்லாஹ் எங்களை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற சிந்தனையோடு எங்களுடைய ஒவ்வொரு நாளையும் நகர்த்துமாறு அடியனாகிய எனக்கும் அப்பால் உங்களுக்கும் அல்லாஹுவின் கட்டளை எட்டி வைக்கிறேன். எனவே இந்த உலகத்திலே அல்லாஹுவை பயந்து வாழ்ந்து நாளைய மறுமை நாளிலே சுவர்க்கத்தை பரிசாக பெறக்கூடிய கூட்டத்தில் அல்லாஹ் எம்மை சேர்த்து எமக்கு அருள் புரிவானாக. அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, பேரன்புமிக்க சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்திலே எங்களுக்கு ஏராளமான அருட்கொடைகளை தந்திருக்கிறான், நிஅமத்துக்களை தந்திருக்கிறான். அந்த நிஅமத்துக்களை நாங்கள் என்ன முற்பட்டால் எங்களால் என்ன இயலாத அளவுக்கு அல்லாஹ் விசாலமான அருட்கொடைகளை எங்களுக்கு தந்திருக்கிறான். பரிசுத்த அல் குர்ஆனிலே அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ் தந்த அருட்கொடைகளை நீங்க என்ன நாடினா உங்களால என்ன ஏலா என்று அல்லாஹ் பரிசுத்த அல் குர்ஆன்ல சொல்கிறான். அன்பானவர்களே, அல்லாஹ் கொடுத்திருக்கின்ற அருட்கொடை அந்த அளவு விசாலமானது. ஒரு மனிதர் கண்ணுடைய பார்வையை கொடுத்திருக்கிறான். நிறைய பேரு கண்டிருக்கிறது, ஆனால் அந்த கண்ணால் பார்த்து கொள்ள முடியாது. கண்ணுடைய பார்வையை பொறுத்த வகையிலே தாயை பார்க்கின்ற விதம் வித்தியாசம், தன்னுடைய பிள்ளையை பார்க்குகின்ற விதம் வித்தியாசம், தன்னுடைய மனைவியை பார்க்குகின்ற விதம் வித்தியாசம். கிட்டத்தில் உள்ள பொருளையும் நாங்கள் பார்ப்போம், தூரத்தில் உள்ள பொருளையும். அப்படியான நியமத்தாக அல்லாஹ் அந்த கண்ணை வச்சிருக்கிறான். அன்பானவர்களே, அதே போல காதை பாருங்க, பல கிலோமீட்டருக்கு அப்பா இருக்கக்கூடிய சத்தங்களை கூட கேட்கக்கூடிய சக்தியை அல்லாஹ் தந்த ஒரு உறுப்பு இந்த காதுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். எனவே அன்பானவர்களே, அல்லாஹ் தந்த அருட்கொடைகளை எங்களால் என்ன முடியாது, அந்த அளவு அல்லாஹ் விசாலமான அருட்கொடைகளை எங்களுக்கு தந்திருக்கிறான். எனவே அல்லாஹ் தந்திருக்கின்ற அருட்கொடைகளிலே மிகவும் பெருமதியான ஒரு அருள் தான், மிகவும் பெருமதியான ஒரு நிஅமத்தான் அல்லாஹ் என்னையும் உங்களை இந்த உலகத்திலே முஸ்லீம்களாக அல்லாஹ் படைத்திருக்கிறான், முஸ்லீம்களாக அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான். அன்பானவர்களே, பரிசுத்த அல் குர்ஆனில் அல்லாஹ் சொல்லுகிறான், மார்க்கமாக அந்த உலகத்துல உள்ள ஒரே ஒரு மார்க்கம் அது தீனுல் இஸ்லாம் தான். அல்லாஹ்வுடைய கபூலியத்தான மார்க்கம். வரதீது லகுமுல் இஸ்லாம தீனா, தீனாக மார்க்கமாக இஸ்லாத்தை கண்ணியமானவர்கள் அல்லாஹ் எங்களுக்கு தந்திருப்பதாக பரிசுத்த அல் குர்ஆனில் அல்லாஹ் சொல்லுகிறான். அது மாத்திரமல்ல, அல்லாஹ் இன்னும் ஒரு இடத்துல சொல்லுகிறான், وَمَن يَبْتَغِي غَيْرَ الْإِسْلَامِ دِينًا فَلَن يُقْبَلَ مِنْهُ. யார் இஸ்லாம் அல்லாத
ஏனையவைகளை பின்பற்றாங்களோ அல்லாஹ் சொல்லுகிறான் அது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்பதாக அல்லாஹ் பரிசுத்த அல் குர்ஆன்ல சொல்லுகிறான். அன்பானவர்களே, எனவே நானும் நீங்களும் இஸ்லாத்தை சுமந்தவர்களாக இருக்கிறோம். இது மிகப்பெரிய ஒரு அருளாக அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிறான். எனவே இந்த உலக வாழ்க்கையிலே அல்லாஹ் அருளாக தந்த இந்த இஸ்லாம் என்ற இந்த மார்க்கம் வெறுமனே சடங்கோ வெறுமனே நடிப்போ அல்ல. இது இஸ்லாம் என்பது பரிபூர்ணமான ஒரு வாழ்க்கை திட்டம். ஒரு மனிதன் காலையிலே இருந்து தூங்குகின்ற அறை வரைக்கும், அந்த காலையிலே விழிக்கின்ற வரைக்கும் அவன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற முறைகளை இஸ்லாம் எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறது. எனவே இஸ்லாம் என்பது பரிபூர்ணமான ஒரு வாழ்க்கை. இஸ்லாத்திலே எதற்கு வழிகாட்டப்படவில்லை என்று யாரும் கேள்வி கேட்க முடியாது. அந்த அளவு எல்லா துறைகளிலும் இஸ்லாம் வழிகாட்டி இருக்கிறது. எனவே அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலக வாழ்க்கையிலே அல்லாஹ் ஒவ்வொரு மனிதர்களுக்கும் இந்த உலகத்தில் அல்லாஹ் 2 பாதையை காட்டி கொடுத்திருக்கிறார். யாருக்கும் சொல்ல முடியாது எங்களுக்கு நல்ல பாதை தெரியாது, கெட்ட பாதை தெரியாது, சுவர்க்கம் போறதுக்குரிய வழி தெரியாது, நரகம் போறதுக்குரிய வழி தெரியாது என்று யாரும் சொல்ல முடியாது. அன்பானவர்களே, அல்லாஹ் 2 பாதையை காட்டி கொடுத்திருக்கிறார். பரிசுத்த அல் குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லுகிறான், ஃபஅல்ஹமஹா ஃபுஜூரஹா வ தக்வாஹா. அல்லாஹ் பரிசுத்த அல் குர்ஆன்ல பல சத்தியங்களுக்கு அப்பால ஒரு வெற்றியையும் ஒரு தோல்வியும் அல்லாஹ் சொல்லுகிறான். வனஃஸி வமா ஸவ்வாஹா. நஃப்ஸி மீது சத்தியமாக அதை செவ்வையாக்கி அந்த அல்லாஹ் சத்தியமிட்டு அந்த நஃப்ஸை பேசிவிட்டு அல்லாஹ் சொல்லுகிறான், ஃபஅல்ஹமஹா ஃபுஜூரஹா வ தக்வாஹா. அந்த நஃப்ஸுக்கு அல்லாஹ் நல்லதை நல்லதாக அறியக்கூடிய, கெட்டதை கெட்டதாக விளங்கக்கூடிய அறிவை அல்லாஹ் தான் கொடுத்தான் என்பதாக அல்லாஹ் சொல்லிவிட்டு, அன்பானவர்களே, இறுதியாக அல்லாஹ் சொல்லுகிறான், கது அஃப்லஹ மன் ஸக்காஹா. யார் இந்த ஆன்மாவை, யார் இந்த உள்ளத்தை பரிசுத்தமாக வைத்தார்களோ திருடனாக அவர் வெற்றி பெற்று விட்டார்கள். அல்லாஹ் அந்த இடத்துல ஒரு விடயத்தை முக்கியமாக சொல்லுகிறான். நாங்கள் தான் இந்த மனிதனுக்கு நல்லதையும் கெட்டதையும், அந்த ஆன்மாவுக்கு நல்லதையும் கெட்டதையும் நாங்கள் தான் சொல்லிக் கொடுத்தோம். இது நல்லது இது கெட்டது என்று அறியக்கூடிய ஆற்றலை அல்லாஹ் தான் கற்றுக் கொடுத்ததாக அல்லாஹ் பரிசுத்த அல் குர்ஆன்ல சொல்கிறான். அன்பானவர்களே, மனிதனுக்கு எல்லாம் கற்றுக் கொடுக்க வேண்டும். ஏனைய மிருகங்கள் எடுத்து பாருங்க, அவைகளுக்கு அவை இப்படி கற்றுக் கொடுக்க தேவையில்லை. ஒரு பிள்ளை கிடைச்சிட்டா, ஒரு குழந்தை ஒன்று கிடைச்சிட்டா, அன்பானவர்களே, அந்த தாய் அந்த பிள்ளைய கையோடு சுமந்து நெஞ்சில அணைச்சி அந்த பிள்ளைக்கு மார்பகத்தை வாயிலே வைக்கின்ற போதுதான் அந்த குழந்தை அதனுடைய ஆகாரத்தை எடுத்துக் கொள்கிறது. அந்த தாய் யாருக்கும் தெரியாது பிள்ளை பால் குடிக்காது, பிள்ளை ஆகாரம் எடுக்காது என்று சொல்லி அந்த தாய் பிள்ளை அப்படியே போட்டிருந்தால் 2-3 நாள்ல அந்த புள்ள மௌத்தானால், கண்ணியமானவர்கள், அந்த பிள்ளை யாரிடத்துல போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுப்பது? எங்கள் மீது எங்களுடைய தாய் வைத்த பாசத்தால் எங்களை அணைச்சி, அன்பானவர்களே, அந்த ஆரம்ப பருவத்தில் இருந்து அழகாக எங்களை வளர்த்திருக்கிறார்கள். எனவே மனிதனுக்கு ஒவ்வொன்றாக கற்றுக் கொடுக்க வேண்டும். ஏனைய மிருகங்கள் எடுத்து பாருங்க, பறவைகளுடைய குஞ்சுகளை எடுத்து பாருங்கள், மிருகங்களுடைய குட்டி வகைகளை எடுத்து பாருங்கள். அவை பிறந்து ஒரு நாளில், பிறந்த அடுத்த மணித்தியாலத்தில், அடுத்த நேரத்திலே அது எழுந்து தாயுடைய மடியின் பக்கம் தன்னுடைய வாயை செலுத்தி அதனுடைய ஆகாரத்தை அங்கே பெற்றுக் கொள்கிறது. அன்பானவர்களே, அல்லாஹ் அதற்குரிய ஆற்றலை அப்படி கொடுத்திருக்கின்ற போது மனிதனுக்கு அல்லாஹ் எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்திருக்கிறான். எனவே அல்லாஹ் சொல்லுகின்றான், நல்லதையும் கெட்டதையும் நாங்கள் இந்த மனிதனுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறோம். எனவே நாங்கள் தான் நல்ல பாதையை தெரிவு செய்ய வேண்டும் என்ற விடயத்திலே நாங்கள் கவனமாக இருக்க வேண்டும். அடுத்து அல்லாஹ் சொல்லுகிறான், கது அஃப்லஹ மன் ஸக்காஹா. இந்த ஆன்மாவை யாரெல்லாம் பரிசுத்தமாக வைத்தார்களோ அவர்கள் திடனாக வெற்றி பெற்று விட்டார்கள். இந்த உலகத்துடைய வெற்றியா, மறுமையுடைய வெற்றியா, நாளைய கயாமத்து நாளுடைய வெற்றியா, சுவர்க்கம் செல்வதற்குரிய வெற்றியா, எல்லா வெற்றியும் இந்த ஆன்மாவில் இருக்குது. அன்பானவர்களே, கண்ணுக்கு விளங்காத ஆன்மா, இந்த ஆன்மா கெட்டு போனா, இந்த உள்ளம் கெட்டுக்கு போனா, கண்ணுக்கு விளங்கக்கூடிய ஏனைய உறுப்புகள் எல்லாம் கெட்டு போய், கண்ணுக்கு விளங்காத பாதுகாத்தால் தான் கண்ணுக்கு விளங்கக்கூடிய உறுப்புகளை எங்களால் பாதுகாக்கலாம். எனவே அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அடுத்து அல்லாஹ் சொல்லுகிறான், பரிசுத்த அல் குர்ஆனில் அல்லாஹ் பல சத்தியங்களுக்கு அப்பால் ஒரு வெற்றியையும் ஒரு தோல்வியையும் சொல்வதை போல வெற்றியை அல்லாஹ் சொன்ன அந்த ஆன்மாவை பரிசுத்தமாக வைத்தவர்கள் திடனாக வெற்றி பெற்று விட்டார்கள். வகத் ஹாப மன் தஸ்ஸாஹா. யார் இந்த ஆன்மாவை
பாவத்துல புதைத்து விட்டார்களோ, யார் நாசமாக்கி விட்டார்களோ, அவர் கைசேதப்பட்டு விட்டார்கள், அவர் நஷ்டமடைந்து விட்டார்கள் என்ற விஷயத்தை திடனாக அல்லாஹ் நஷ்டமடைந்து விட்டான் என்று பரிசுத்த அல் குர்ஆனிலே சொல்லுகிறார். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்னும் ஒரு குர்ஆன் ஆயத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், இந்த உலக வாழ்க்கையில நாங்கள் மனிதருக்கு இம்மா ஷாகிரா வ இம்மா கஃபூரா, ஒரு வாழ்க்கை அல்லாஹ்வை நன்றி செலுத்தி வாழக்கூடிய வாழ்க்கை, இன்னொன்று இருக்குது அல்லாஹ்வை மறுத்து வாழக்கூடிய வாழ்க்கை. அல்லாஹ்வை நன்றி செலுத்தி அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ள வாழ்க்கைன்னா என்ன? இபாதத்தோடு, குர்ஆனோடு, ஹதீஸோடு கண்ணியமான பண்பாடாக நாகரிகமாக நல்ல முறையிலே நாங்களும் மனிதர்கள் மிருகங்கள் அல்ல என்ற வகையிலே நாம் மனிதர்கள் என்று வாழக்கூடிய நன்றி செலுத்தி வாழக்கூடிய வாழ்க்கை. இன்னொன்று இருக்கிறது கஃபூரா, அல்லாஹ்வை நிராகரித்து வாழக்கூடிய வாழ்க்கை. இன்னைக்கு இந்த உலகத்துல நிறைய மக்களை பார்க்கிறோம் அன்பானவர்களே, கலிமா சொன்னவர்களும் கூட சில சந்தர்ப்பங்களே அல்லாஹ்வை நிராகரித்து வாழக்கூடிய வாழ்க்கையில சிலர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பேரளவுல முஸ்லீமாக, செயலளவுல முஸ்லீம் அல்லாத வகையில அன்பானவர்களை வியாபாரமா அங்கே இஸ்லாம் இல்ல, திருமணம் வந்து விட்டால் அங்கே இஸ்லாம் இல்ல, பயணம் வந்து விட்டால் அங்கே இஸ்லாம் இல்ல, முக்கியமான ஒரு பங்கன் வந்து விட்டால் அன்பானவர்களே இஸ்லாத்துக்கும் அவருக்கும் எந்த தொடர்பும் இல்லாத போல அந்த மனிதன் நடந்து போகிறார். இறுதியிலே பார்த்தால் அவருடைய பேரு முஸ்லீம் பேர், நல்ல பேரை தாங்கி இருக்கிறார் அன்பானவர்களே. எனவே ஒரு வாழ்க்கை இருக்குது அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தி வாழக்கூடிய வாழ்க்கை, இன்னும் ஒரு வாழ்க்கை இருக்குது அல்லாஹ்வை மறுத்து வாழக்கூடிய வாழ்க்கை, பாவத்துடைய வாழ்க்கை. இந்த உலகம்தான் எல்லாத்துக்கும் நிம்மதி என்று வாழக்கூடிய வாழ்க்கை. அன்பானவர்களே, நானும் நீங்கள் ஒரு உள்ளத்தில் ஆழமான ஒரு விடயத்தை பதிய வைக்கணும். இந்த உலகம் இருக்குது, இது தற்காலிகமான. இங்க உள்ள இன்பங்கள் நிரந்தரம் அல்ல, இங்க உள்ள சுகங்கள் நிரந்தரம் அல்ல, இங்க உள்ள ஆயுளும் நிரந்தரம் அல்ல, தற்காலிகமானது. சுகங்கள் தற்காலிகமானது, வாலிபம் தற்காலிகமானது, ஆரோக்கியம் தற்காலிகமானது. மௌத்துக்கு பின்னால் உள்ள ஆரோக்கியம், மௌத்துக்கு பின்னால் உள்ள வாலிபம், மௌத்துக்கு பின்னால் உள்ள எல்லா விடயங்களும் அது நிரந்தரமானவை. இங்க எங்களுக்கு வைக்கப்பட்ட பெயரு கூட தற்காலிகமானவை. எங்களுக்கு வைக்கப்பட்ட பெயரை நாங்க பயன்படுத்துவதை விடவும், என்னுடைய பெயர் அது முஹம்மதாக இருக்கலாம், அல்லது பாரிஸாக இருக்கலாம், அல்லது அஹ்மதாக இருக்கலாம், இந்த பெயரை நான் பயன்படுத்துவதை விடவும் அதிகமாக இன்னொரு சமுதாயம் தான் எங்களோட பெயரை பயன்படுத்தும். அன்பானவர்களே, இன்னொரு சமுதாயம் பயன்படுத்தின எல்லா நேரங்களிலும் எங்களுடைய பெயரை சொல்லி அழைக்கின்ற இந்த சமூகம் எப்போது இந்த உடம்பிலே இருந்து எங்களுடைய ரூஹ் பிரிந்து விடுகிறதோ அந்த நிமிடமே இந்த சமூகம் எங்களுடைய பெயரை மறந்து விடுகிறது. முழு ஊருக்கும் ஓதி கொடுத்த ஒரு ஆசிரியர் இருக்கிறார், ஓதி கொடுத்த ஒரு மாலிம் இருக்கிறார், முழு ஊருக்கும் படித்து கொடுத்த ஒரு ஆசிரியர் அதிபர் இருக்கிறார். அன்பானவர்களே, முழு ஊருக்கும் ஓதி கொடுத்திருக்கிறார். முழு கிராமத்தில் உள்ள மக்களும் அவற்றை ஏதோ ஒரு வகையிலே படித்திருக்கிறார்கள், ஓதிருக்கிறார் வைத்துக் கொண்டாலும் அவர் மௌத்தா போனாலும் யாரும் சொல்ல மாட்டார்கள் நாங்க சேரூட்ட போறோம், நாங்க மௌலிய வீட்டுக்கு போறோம் என்று சொல்ல மாட்டோம். எல்லாரும் சொல்லக்கூடிய வார்த்தை நாங்க மையத்துக்கு போறோம் என்று சொல்வாரு. அன்பானவர்களே, இறுதியான வார்த்தை அதுதான். நான் இந்த பயணத்துக்கு வருகின்ற போது கூட ஜும்மாவுக்கு காலையிலே ஒரு ஜனாதா, நேற்று மௌத்தான ஜனாதா காலையிலே 8:30 ஜனாதா எடுத்தார்கள். 9 மணிக்கு தொழுகை எல்லா விடையும் முடிந்தது. அதிலே கலந்து விட்டு தான் வந்த அன்பானவர்களே, ஒவ்வொரு நாளும் ஜனாதாக்கள். இந்த கிழமை மட்டும் 4 ஜனாதாக்களை கலந்திருக்கிறேன். அன்பான அல்லாஹ்வினால் ஒரு ஊரில் அல்ல, பக்கத்து ஊர்கள்ல சென்ற கிழமை கூட நிக்கவத்துல முக்கியமான ஒருவர், நிறைய மக்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒருவர், அதாவது ரஃபீக் நானா என்று சொல்லக்கூடியவர் 90 வயதுல மௌத்தானார். அன்பானவர்களே, அந்த அவருடைய ஜனாதா செய்தி எங்களுக்கு சொல்லக்கூடிய செய்தி என்னண்டா, ஒவ்வொருவருடைய ஜனாதா செய்தியும் சொல்லக்கூடிய செய்தி மௌத்தொண்டு இருக்கிறது. இன்றைக்கு அவர் மௌத்தாக இருக்கிறார், இன்றைக்கு ஒரு ஜனாதா, நாளைக்கு அது நானாக இருக்கலாம் என்று ஒவ்வொருவரும் எடுக்க வேண்டும். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அடிக்கொருக்கா சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, கம்மின் சஹீஹின் மாத்த பி கைரி ஸகமின். ஆரோக்கியமாக இருந்த எத்தனையோ பேர், ஆரோக்கியமாக இருந்த எத்தனையோ பேர் எந்த நோயுமே இல்ல திடீர்னு மௌத்தாகிறார்கள். நோயாளியாக இருந்த எத்தனையோ பேர் ஹயாத்தோடு இருக்கிறார்கள். ஒலிபெருக்கியிலே ஒருவர் மௌத் என்று சொல்லிவிட்டால், ஜனாதா அறிவித்தல் என்று சொல்லுகின்ற போது நாங்கள் நினைப்போம் இந்த வயசாலிதான் பாயில இருக்கிறார், இந்த வயசாலிதான் ஐசியூல இருக்கிறார். அன்பானவர்களே, நாங்க நினைப்போம் இவர்தான் மௌத்துண்டு. ஆனா அதற்கு மாற்றமாக இளைய வயதுல மௌத்தாகிறார்கள். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தர்த்தீபா தர்த்தீப் உடங்கி போய்விடுவார்கள். வாப்பா அம்மா இருக்க பிள்ளைகள் மௌத்தாகிடுவாங்க. நாங்க நினைப்போம் பிள்ளைகள் இருக்க வாப்பம்மா அப்பா அத்தா அவங்க தான் மௌத்தாகணும் என்று. ஆனா அல்லாஹ்வுடைய நியதி, அவங்க இருக்கும் போது சிறார்கள் மௌத்தாகி விடுவார்கள். அண்மையில புளியாப்பிட்டி பகுதியில் ஒரு ஜனாசாக்கு போனா, அன்பானவர்கள் ஒரு ஆலிமுடைய ஜனாசா,
கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த ஆலிமுடைய நானா கண்ணீர் வடிக்கிறார். என்ன சொல்கிறார் என்றா, எங்களுக்கு தொழிக்க வேண்டிய தம்பியே, எங்களுக்கு தொழிக்க வேண்டிய உறவே, எங்களுக்கு முன்னுக்கு எங்களை விட்டுட்டு போறாயே என்று நானா கண்ணீர் விட்டு அழுகிறார். எதை சொல்ல வருகிறேன் என்றா, எல்லாரும் கஷ்டப்பட்டு செலவழிச்சு ஓத வச்சு அந்த புள்ள அவங்களுக்கு தொழிக்க வேணும் என்று எதிர்பார்த்தாங்க. ஆனா அவங்க எல்லாருக்கும் முந்தி பிரியாவுடைய கொடுத்துட்டு மறு உலக வாழ்க்கையை ஆரம்பித்து விட்டார்கள். அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, எனவே இந்த உலக வாழ்க்கை நிரந்தரம் அல்ல. அல்லாஹுக்கு நன்றி செலுத்தி வாழக்கூடிய வாழ்க்கையை நானும் நீங்களும் தெரிவு செய்து கொள்ள வேண்டும். அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, இன்னும் ஒரு இடத்தில் அல்லாஹ் சொல்கிறான், தெளிவாகவே அல்லாஹ் சொல்கிறான், நீங்க விரும்பினா அல்லாஹ்வை ஈமான் கொள்ளுங்க, நீங்க மேலும் நீங்க விரும்பினா அல்லாஹ்வை நிராகரியுங்க. எவ்வளவு ஒரு சுத்தமான வாழ்க்கை. நீங்க விரும்பினா அல்லாஹ்வை ஈமான் கொள்ளுங்க. அன்பானவர்களே, அல்லாஹ்வை ஈமான் கொண்டா என்னென்ன நலவுகள் கிடைக்கும், எங்க போய் சேருவீங்க, உங்களுடைய இலட்சிய பயணம் எங்க போய் இருக்கும், அதுவே முடிவே இல்லாத வாழ்க்கையில நீங்க நிம்மதியா இருப்பீங்க என்ற விடயத்தை நாங்க அறிஞ்சா யாரும் அல்லாஹ்வை மறுத்து வாழ மாட்டோம், ஈமானோடு வாழ்வோம். மாணவர்களே, அல்லாஹ் சொல்லுகிறான், அதுக்கு மாற்றமான அல்லாஹ் நிராகரிச்சா என்ன நடக்கும், அல்லாஹ்வை மறுத்து வாழ்ந்தா என்ன நடக்கும், குஃப்ரியத்துல வாழ்ந்தா பாவத்துல வாழ்ந்தா என்ன நடக்கும் என்ற விடயத்தை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி வைத்திருக்கிறான். எனவே அவைகளுடைய விளைவு உங்களுக்கு தேவையா, நீங்க அல்லாஹ்வை நிராகரித்துவார். அன்பானவர்களே, அல்லாஹ் எவ்வளவு பெரிய அழகான ஒரு புத்துமதி சொல்றான். நீங்க விரும்பினா அல்லாஹ்வை ஈமான் கொள்ளலாம், விரும்பினா அல்லாஹ்வை நிராகரிக்கலாம். ஆனா இரண்டு பாதை அல்லாஹ் சொல்லித்தான் இருக்கான். அன்பானவர்களே, நாங்க அல்லாஹ்வை நிராகரிச்சதுக்கு பின்னால நிச்சயமாக கிடைக்கக்கூடிய இடம் நரகம். நவுதுபில்லாஹ், அல்லாஹ் பாதுகாக்கும். ஏனென்றா நாங்க யாரும் நிராகரிச்சு வாழ முடியாது. அல்லாஹ் ஹக்கான பாதை அல்லாஹ் எங்களுக்கு காட்டியிருக்கிறான், மக்பூலியத்தான பாதை அல்லாஹ் எங்களுக்கு காட்டியிருக்கிறான். எனவே அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலக வாழ்க்கையில நாங்க நல்ல ஒரு பாதையை தெரிவு செய்வோம். அதுதான் மார்க்கத்துக்கு நாங்க எல்லா இடங்களிலும் முன்னுரிமை கொடுக்கணும். திருமணம் ஒண்ணு வந்து விட்டா மார்க்கம்தான் முதன்மை, திருமணம் முதன்மை அல்ல. ஒரு ஜனாதா வீடு வந்துட்டா மார்க்கம் என்ன சொல்லுது அதைத்தான் நாங்க செய்யணும். அன்பானவர்களே, ஒரு பங்கனா ஒரு பயணமா அன்பானவர்களே, அங்கே இஸ்லாம் அங்கே முதன்மைப்படுத்தப்பட வேண்டும். நாங்கள் படிக்கின்றோமா, படிக்கின்ற அந்த காலத்திலும் நான் ஒரு முஸ்லிம் மாணவன் என்பதை யாரும் மறந்து விடக்கூடாது. அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே இந்த உலக வாழ்க்கை என்னுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு அறிவு தான் இந்த இஸ்லாமிய, அதாவது குர்ஆன் ஹதீஸுடைய அறிவு மிக மிக முக்கியமானது. அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒவ்வொருவரும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நாங்க அன்றாடம் செய்யக்கூடிய வணக்கங்கள் அல்லது வருடாந்தம் இடையிலே வரக்கூடிய பெருநாட்கள் அல்லது வேறு வேறு விடயங்கள், பிள்ளைகள் பிறந்தால் வைக்கக்கூடிய எல்லா விடயங்களையும் எடுத்து பாருங்கள். கண்ணியமான அது அரபோடு சம்பந்தப்படுகிறது. பிள்ளைகளுக்கு வைக்கக்கூடிய பேரை எடுத்து பாருங்கள், அரபுல தான் நாங்க பேர் வைக்கிறோம். யாருமே ஒரு வைத்தியத்தை போற இல்ல, யாருமே ஒரு பட்டதாட்ட போற இல்ல. யாரு வாரது யார்கிட்ட கேட்கறது, கண்ணியமா ஒரு ஆலிமிடத்துல போய் அரபு பெயரை தான் கேட்டு அதைத்தான் எங்கட பிள்ளைக்கு வைப்போம். எனவே பேரு வைக்கணுமா, அரபு தேவை. குர்ஆன நாங்க படிக்கணுமா, விளங்கணுமா, குர்ஆன் அரபு பாசனம், அரபு படிக்கணும். அன்பானவர்களே, ஹதீஸ விளங்கணுமா, ஹதீஸ் அரபுல தான் இருக்குது. நாங்க தொழுகிறோம், தொழக்கூடிய தொழுகையில ஓதக்கூடிய அத்தஹியாத்தா வஜஹத்தா குர்ஆனுடைய ஆயத்துக்களா, ருக்கு சுஜூதுவா ஏனைய துஆக்களா, அன்பானவர்களே எல்லாம் அரபு மொழியில் தான் இருக்கிறது. அரபு இல்லாம தொழுகையே இல்ல, அரபு இல்லாம எங்களுக்கு பெயரே இல்ல, அரபு இல்லாம கண்ணியமானவர்களே அசானே இல்ல. எங்க போனாலும் அசான் அரபு மொழியில தான். எங்க போனாலும் ஏசியன் கண்டி ஆயிக்கலாம், அரேபியன் கண்டி ஆயிக்கலாம், அல்லது பெரிய எந்தெந்த நாட்டுக்கு போனாலும் மாணவர்கள் எங்களுடைய அதான் ஒரே அதான் தான். ஏனைய மார்க்கங்களை ஏனைய மதங்களை கொஞ்சம் எடுத்து பாருங்க. நாடுகள் வேறுபடுகின்ற போது, அதாவது பெரிய பெரிய கண்டங்கள் வேறுபடுகின்ற போது அவருடைய பாதை, அதாவது பாசைகள் வேறுபடும். அவர்கள் மதத்தை நினைவுபடுத்துவதற்காக அழைக்கக்கூடிய பாசைகள் வேறுபடும். சிலர் சில ஊரை விட்டு வேற நாடுகளுக்கு சென்றால், ஒரு நாட்டை விட்டு இன்னொரு நாட்டுக்கு சென்றால் தேடிக்கொள்ள முடியாமல் கஷ்டப்படுவார்கள். ஆனால் எங்களுடைய பாசை அதான், அது எல்லாம் ஒரே பாசை தான். எங்கு போனாலும் ஒரே அதான் தான். அன்பானவர்களே, எவ்வளவு பெரிய ஒற்றுமை, எவ்வளவு பெரிய மார்க்கத்தை அல்லாஹ் எங்களுக்கு அதான்ல கட்டு தருகிறான். அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, யாருமே பள்ளிக்கு வாராங்க இல்ல, 10 வருஷமா முஅத்தின் அதான் சொல்லிக் கொண்டிருக்கிறாருண்டா அதான மாத்துறது கிடையாது. மக்களை அழைக்கக்கூடிய விதங்கள்ல இந்த அதான் அவருடைய காதுக்கு போய் சொல்றது, அதானுடைய அர்த்தங்களை, அந்த தாவத்துடைய அழைப்புகளை, கண்ணியமானவர்கள் ஆகப்பெரிய தஅவா, அத்தஅவா தாமா, பரிபூர்ணமான தஅவா அதான் தான்.
மிகப்பெரிய ஒரு தஅவா, பரிபூர்ணமான தஅவா அதான் தான். இந்த அசான் கேட்டும் அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதுக்கு வராம யாரெல்லாம் உலகத்துல இருக்கிறாங்களோ அன்பானவர்களே, அது பெரிய ஒரு கை செய்தான். கொஞ்சம் எடுத்து பாருங்க அதான கொஞ்சம். நான் அரபு எல்லா இடத்தையும் விளங்கப்படுத்தி அதான மட்டும் கொஞ்சம். அதான்ல என்ன விஷயம் சொல்லப்படுது? அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர். ஒரு நாலு முஅத்தின் 5 நேரங்கள் அதான் சொல்லுகிறார். எங்கட மேனேஜர் எங்கட தொழில ஒரு வேலை செய்யறான்னு வச்சுக்கொள்வோம். அந்த மேனேஜருக்கு கீழே நாங்க வேலை செய்யறோம். மேனேஜர் 2 முறை 3 முறை கோல் அடிக்கிறார். நாங்க போன ஆன்சர் பண்ணேன்னு வச்சுக்கொண்டு அவருக்கு எவ்வளவு சூடு வரும், எவ்வளவு கோபம் வரும். நீங்க சரி வராது, நாளை இருந்து சைன் பண்ணிட்டு நீங்க ஆபீஸ்ல இருந்து போங்க, இந்த கம்மல்ல இருந்து போங்கன்னு அனுப்பிடுவார். ஒவ்வொரு நாளும் அல்லாஹ் 5 நேரம் கூப்பிடுறாங்க. நான் 5 நேரம் விடையளிக்காம இருந்தா கண்ணியமானவர்களே, நான் அல்லாஹ்க்கு எவ்வளவு கோபம் வரும். ஒவ்வொரு நாளும் முஅத்தின் சொல்லுகிறார், அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர். அல்லாஹ் பெரியவன், அல்லாஹ் பெரியவன், அல்லாஹ் பெரியவன், அல்லாஹ் பெரியவன். நீங்க தொழில் இருந்தா தொழில் பெருசல்ல, நீங்க பஜார்ல இருந்தா உங்களோட பஜார் பெருசல்ல, நீங்க கடையில் இருந்தா உங்களோட கடை பெருசல்ல, நீங்க தோட்டத்தில் இருக்கலாம், வயலில் இருக்கலாம், அதெல்லாம் பெரிதல்ல. அல்லாஹ் பெரியவன் என்று முஅத்தின் உரத்த கோயில் ஒரு முறை அல்ல 4 முறை அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அதான் முஅத்தின் சொல்லுகிறார். இரண்டாவது சொல்லு, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ். வணக்கத்துக்கு தகுதியான ரப்பு அல்லாஹ். முஅத்தின் சொல்கிறார், வணக்கத்துக்கு தகுதியான ரப்பு அல்லாஹ். யாரும் தொழிற்துறை வணங்கவானாம், யாரும் கடைய வணங்கவானாம், யாரும் ஒப்பீச வணங்கவானாம். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய அழைப்புக்கு நாங்கள் விடையளிக்காமல் அங்கே இருப்போமாக இருந்தால் எங்களோட அர்த்தம் என்ன? அல்லாஹ் எங்களுக்கு தெய்வம் அல்ல, அல்லாஹ் எங்களுக்கு இலா வணக்கத்துக்குரிய ரப்பு அல்ல, எங்களோட தொழில்தான் எங்களுக்கு வழிகாட்டி, எங்களோட தொழில்தான் எங்களுக்கு தெய்வம் என்று அங்கே நாங்கள் இருக்கின்ற போது அன்பானவர்களே, அல்லாஹ் என்ன சொல்கிறான்? அடுத்ததாக மாதிரி சொல்லக்கூடிய வார்த்தை, அல்லாஹ் தான் வணக்கத்துக்கு தகுதியான ரப்பு. அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ். அடுத்ததாக அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர். இப்படி 2 முறை மாதிரி சொல்லுகிறார். அதுக்கு அடுத்ததா ஹய்ய அலஸ் ஸலாஹ் ஹய்ய அலஸ் ஸலாஹ். தொழுகையின் பக்கம் வாங்க, தொழுகையின் பக்கம் வாங்க. கண்ணியமானவர்களே, மாதிரி கூப்பிடுகிறான். மனிதன் பலவீனமானவன், மனிதன் பலவீனமானவன், மனிதன் மிக மிக பலவீனமான. தொழுகை பக்கம் வாங்கன்னு கூப்பிட்டா யாரும் வரமாட்டாங்க. அதனால அடுத்து முஅத்தின் சொல்லுகிறார், ஹய்ய அலல் ஃபலாஹ் ஹய்ய அலல் ஃபலாஹ். வெற்றியின் பக்கம் வாங்க, வெற்றியின் பக்கம் வாங்க. உலகத்துடைய வெற்றியா, மறுமையுடைய வெற்றியா, சிராத்துடைய வெற்றியா, சுவர்க்கத்துல கொண்டு போய் சேர்க்கும் வரக்கூடிய வெற்றியா, எல்லாம் தொழுகையில வெற்றியின் பக்கம் வாங்க என்று முஅத்தின் தொழுகையின் பக்கம் அழைத்த முஅத்தின் அடுத்த நிமிஷமே வெற்றியின் பக்கம், அந்த தொழுகை வெற்றி என்பதை அடுத்த அடியிலே முஅத்தின் சொல்லி கூப்பிடுகிறார். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே இந்த வெற்றியின் பக்கம் நாங்க வரவில்லை என்றால் எவ்வளவு தோல்வியில நாங்க இருக்கிறோம். இங்கதான் வெற்றி, மற்றதெல்லாம் தோல்வி என்ற விடயம் அதான் சொல்லி தருகிறது. இந்த வெற்றி அல்லாஹ் குர்ஆன்ல இன்னும் ஒரு இடத்துல வழங்கப்படுத்துகிறான். சூரத்துல் முஃமினூன் அல்லாஹ் சொல்லுகிறான், قد أفلح المؤمنون الذين هم في صلاتهم خاشعون. திடனாக முஃமின்கள் வெற்றி பெற்று விட்டார்கள். الذين هم في صلاتهم خاشعون, அவருடைய தொழுகையிலே இறைச்சம் இருப்பார்கள். அல்லாஹ் அந்த குர்ஆனுடைய ஆயத்துல சொல்ல, திடனாக வெற்றி பெற்ற முஃமின்கள் திடனாக வெற்றி பெற்று விட்டார்கள் என்றால் கண்ணியமானவர்களே, அது ஒரு பெரிய வெற்றி. அல்லாஹ் சொல்லுவான், திடனாக வெற்றி பெற்றவர்கள், உண்மையாக வெற்றி பெற்றவர்கள். இந்த வெற்றியோடு அல்லாஹ் தருபடுத்தவில்லை, குஷு குழுவோடு தொழுகையில் இருக்கக்கூடிய மக்களுடைய உச்சகட்ட வெற்றி அல்லாஹ் அந்த குர்ஆனுடைய இறுதி வசனங்களை வழங்கப்படுத்துகிறான். உலாயிக ஹுமுல் வாரிசூன் அல்லதீன யரிசூனல் ஃபிர்தௌஸ ஹும் ஃபீஹா காலிதூன். இவர்கள் தான் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ், சுவர்க்கத்தின் நிரந்தர அரங்கரக்காரர்கள். அங்கு போன அவங்களை வெளியே அனுப்புவதில்லை, நிரந்தரமாக அங்கு இருப்பார்கள் என்று அல்லாஹ் பரிசுத்த அல் குர்ஆனில் சொல்கிறான். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, திடனாக வெற்றி பெற்ற முஃமின்களாக நானும் நீங்களும் இருக்க வேண்டுமா? அதானுக்கு பின்னால தொழில் இருக்கக்கூடாது, அதானுக்கு பின்னால எங்கட வேலையில் இருக்கக்கூடாது. அல்லாஹ்வுக்கு விடை அளித்து விட்டு, விடை அளிப்பது என்றால் அதானுக்கு பதில் சொல்வது மாத்திரமல்ல, உடனே நாங்கள் மஸ்ஜிதிலேயோ இருக்கக்கூடிய எந்தெந்த சுத்தமான இடத்திலேயோ அந்த இடத்துல தொழுகையை நிலைநாட்டுவதற்கானவர்களே, இந்த வேலையில நாம் ஈடுபட்டா நிச்சயமாக எங்கட வாழ்க்கை வெற்றி தான். அப்படி இல்லைன்னா எங்கட வாழ்க்கை தோல்வி. அன்பானவர்களே, இப்படி ஒவ்வொரு விடயங்களையும் எடுத்து பாருங்கள். அந்த அரபுலே எவ்வளவு பெரிய தத்துவங்களை வச்சிருக்கிறான்.
இன்னைக்கு நானும் நீங்களும் தொழுகிறோம். ஒவ்வொரு நாளும் சூரத்துல் ஃபாத்திஹா ஒவ்வொரு தொழுகையிலும் ஓதுவோம். ஒரு நாளைக்கு 17 ரக்காத்துக்கள் ஓதுறோம். 17 ரக்காத்துக்கள் உலமாக்கள்கிட்ட கேட்டு பாருங்க. 17 ரக்காத்துக்கள் சூரத்துல் ஃபாத்திஹா கட்டாயம் ஓதணும். சத்தம் போட்டு ஓதக்கூடிய தொழுகை, ஜஹரியத்தான தொழுகை, சிர்ரியத்தான தொழுகை, சத்தம் போடாம ஓதக்கூடிய தொழுகை, எல்லா தொழுகையிலும் சூரத்துல் ஃபாத்திஹா ஓதியே ஆக வேண்டும். சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய கருத்து எங்கள்ல எத்தனை பேருக்கு தெரியும்? 7,000 மிகப்பெரிய ஒரு துவா சூரத்துல் ஃபாத்திஹா. அந்தவர்களே ஒவ்வொரு நாளும் இந்த துவாவை வெறுமனே பாஷை தெரியாத மொழியாகத்தான் நாங்க ஓதிட்டு போறோம். குர்ஆனுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிற மிகப்பெரிய அற்புதம் என்ன தெரியுமா? அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த குர்ஆன் இருக்குதே, கருத்தை விளங்காம குர்ஆனை ஓதினாலும் அதற்கு அல்லாஹ் நன்மை வச்சிருக்கிறான். இன்னைக்கு நாங்க அன்றிலிருந்து இந்த வரைக்கும் நிறைய பேர் குர்ஆன் ஓதுறாங்க, ஆனா கருத்து தெரியாத அன்பானவர்களே, குர்ஆனுக்கு அல்லாஹ் நன்மையை வச்சிருக்கிறான். குர்ஆன் ஓதுவதற்காக, திலாவத்துக்காக கருத்தை விளங்கி குர்ஆனை ஓதினா குர்ஆன் நிறைய மாற்றங்களை ஏற்படுத்தும். ததப்புர் எங்க வாழ்க்கையில நிறைய படிப்பினைகள் குர்ஆன் தரும். குர்ஆன் என்பது வெறுமனே சாம்பிராணி பிடிப்பதற்கல்ல, யாராவது மௌத்தானா அந்த இடத்துல மட்டும் போய் ஓதுறதுக்கு அல்ல. அன்பானவர்களே, குர்ஆன் என்பது எங்களுடைய இமாம். தொழிலுக்கு போறோமா, இந்த குர்ஆன் எங்களுக்கு வழிகாட்டணும், இப்படித்தான் தொழில் செய்யணும். அந்தால பஜாருக்கு போறோமா, குர்ஆன் எங்களுக்கு வழிகாட்டணும். அன்பானவர்களே, முன்னோர்கள் எந்த அளவு பேணுதா, குர்ஆன் இல்லாம ஒரு பயணம் போக மாட்டாங்க. தங்களோட குர்ஆன் இருக்கும். அந்த காலத்துல இந்த குர்ஆன் பெரிய குர்ஆன், இப்ப உள்ள சின்ன குர்ஆன் அல்ல. அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எங்கட வீட்டுல ஒவ்வொருத்தர வீட்டிலேயே பாருங்க எத்தனை மொபைல் போன் இருக்குது, 4-5 மொபைல் போன். ஆனா வீட்டுல உள்ள குர்ஆன் ஒன்றுதான். தந்தை ஓதினத்தை தகப்பன், தந்தை ஓதினத்துக்கு பின்னால என்ன செய்வாரு, தாய் ஓதுவாங்க, அதுக்கு பின்னால மகள் ஓதுவாங்க, அவங்க வச்ச குரூப் மாறும், இவங்க வச்ச அடையாளம் மாறும். இப்படித்தான் எங்கட வாழ்க்கை அன்பானவர்களே. ஒரு வீட்டுல 4 போன் இருந்தா அதுக்கு 8-10 சிம் இருக்கும் அன்பானவர். டபுள் சிம் சிலவங்க போடுவாங்க, ட்ரிபிள் சிம், இப்படி பல அமைப்புல இருக்கும் இந்த உலக விஷயங்கள்ல. ஆனா என்னையும் உங்களையும் வழி நடத்தக்கூடிய, நாளைய கியாமத்துடைய நாளையில கேட்கக்கூடிய மிக முக்கியமான கேள்விகளை ஒன்றுதான் உங்களோட இமாம் எது என்று அல்லாஹ் கேட்கின்ற போது நானும் நீங்களும் சொல்லணும், எங்கட இமாம் எங்களுக்கு வழிகாட்டி, தொழிலுக்கு வழிகாட்டி, குடும்பத்துக்கு வழிகாட்டி, இந்த உலக வாழ்க்கையில முழுக்க முழுக்க பின்பற்றினது குர்ஆனைத்தான். குர்ஆன் தான் என்னுடைய இமாம் என்று நானும் நீங்கள் பதில் சொல்ல வேண்டும் என்றால் குர்ஆனிய வாழ்க்கை எங்களுடைய வாழ்க்கையில வரும். அன்பானவர்களே, பாடமாக்கிட்டு போய் ஆன்சர் அங்க பண்றல்ல. இன்னைக்கு படிக்கக்கூடிய ஒரு பிள்ளைகிட்ட கேட்டா தெரியும், படிக்கிறீங்களா மகன், படிக்கிறீங்களா மகளோ, படிக்கிறோம் சொல்லும். பரீட்சை முடிவுல தெரியும் புள்ள படிச்சிருக்குதா, விளையாடி இருக்குதா. அதே போல நானும் நீங்களும் சொல்றோம், முஸ்லிமா வாழ்றோம், முஃமினா வாழ்றோம், மௌத்தா போனதுக்கு பின்னாலதான் தெரியும் நாங்க அல்லாஹ்வை ஏமாத்தி வாழ்ந்தோமா, முஸ்லிமா வாழ்ந்தோமா, முஸ்லிம் இல்லாம வாழ்ந்தோமா என்று. எனவே அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய கல்வி, குர்ஆன் ஹதீஸுடைய அறிவு எங்கட பிள்ளைகளுக்கு கண்டிப்பா நான் கொடுக்கும். இன்றைக்கு உலகத்தில் ஆகப்பெரிய பித்னா, இன்றைக்கு உலகத்தில் ஆகப்பெரிய பித்னா, குழப்பம் என்ன நடக்குதுன்னா கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெற்றோர்கள், பேரண்ட்ஸ்கள், பொறுப்புதாரிகள் பிள்ளைகளுக்கு மார்க்கத்தை, பிள்ளைகளுக்கு அந்த பேசிக் தேவையான அறிவை கொடுக்காதால் எத்தனையோ பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தைகளுடைய கையாலேயே கொலை செய்யப்படுகின்ற ஒரு உலகத்தில் வாழ்கிறோம். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு விடயத்துல நாங்க கவனம் செலுத்தணும். இந்த உலகத்துல ஆண்கள் அதிகம், ஆண்களை விடவும் பெண்கள் அதிகம், பெண்களை விடவும் சிறார்கள் அதிகம், சிறுவர்கள் அதிகம். எனவே ஒரு ஆணிடத்துல மார்க்கம் வந்தா, பேணுதல் வந்தா, தொழுக வந்தா, அது அவர் தனி நபராக திருந்தியதை போலதான். ஒரு பெண்ணிடத்துல மார்க்கம் வந்தா, பக்குவம் வந்தா, ஒரு வீடு திருந்தியதை போல. அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கணவனும் மனைவியும் திருந்து விட்டால், 2-3 குடும்பங்கள் திருந்து விட்டால், அங்கே முழு ஊரும் நல்லவர்களை, அதாவது திருந்தி நல்ல ஒரு சமூகத்தை உருவாக்கியதை போல. அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வீட்டுடைய சூழலை சீராக வேண்டுமா, எங்களுடைய சிறார்கள் சீராக வேண்டுமா, தாயிடத்துல பண்பாடு, அஹ்லாக், நல்ல குணம் இருக்கிறது. இன்னைக்கு சில இடங்களை நாங்க பாக்குறோம், சில தாய்மார்களை வெளிநாட்டுக்கு அனுப்புகின்ற பழக்கம் வைக்க நவுது பில்லாஹ் பாதுகாக்கும். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, போன மாதம் நடந்த ஒரு சம்பவம். நிறைய விடயங்களை காதுக்கு சொல்லுவார்கள், ஆனா சில சம்பவங்களை கேட்கலா, கண்ணால கண்ணீர் போகும். சில சம்பவங்களை மனதில் வச்சு கொண்டிருந்தா இரவுல தூக்கம் கூட போகாத. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சென்ற மாதம், அதாவது ஒரு தாய், 3 குழந்தைகளுடைய தாய், வீட்டுல கஷ்டமான நிலைமை, கணவன் வெளிநாட்டுக்கு அனுப்பிவிட்டார். செய்யக்கூடாத ஒரு விடயம், கணவன் வெளிநாட்டுக்கு அனுப்பிவிட்டார். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தாயை விட்டும் பிரியாத குழந்தைகள், ஒண்ணுமே தெரியாத பச்சிலம் அந்த பிள்ளைகள்,
தாய் பாசத்தோடு வளர்க்கப்பட்ட அந்த பிள்ளைகள் தாய் போனதுக்கு பின்னால் முதலாவது நாள் குழந்தைகளுக்கு தூக்கம் இல்லை. 3 பிள்ளைகளும் அங்கும் இங்கும் ஓடி அன்பானவர்களே. 2வது நாள் பிள்ளைகளுக்கு தூக்கம் இல்லை, கஷ்டம். என்ன செய்யறது? 3 பிள்ளையும் உண்டா? உம்மாவுடைய அந்த உடுப்பை எடுத்து 3 பிள்ளைகளும் 3 எடுப்பு எடுத்து அந்த கேபினட் உழுக்க வைத்திருக்க அந்த உடுப்பு எடுத்து என்ன செய்ய மேலோடு அணைச்சிட்டு தூங்குறான். அந்த பிள்ளைகளை பார்ப்பதற்காக அந்த தாயுடைய சாட்சி இடத்துலதான் அந்த குழந்தை 3 குழந்தையோ படைக்கப்பட்டிருக்கு. 3வது நாள் பிள்ளைகள் எப்படியோ தாயுடைய பாசத்தை எதிர்பார்க்கிற குழந்தைகள் தாயுடைய உடுப்புல அந்த பாசத்தை தேடிட்டு வாசனத்தில் அந்த பாசத்தை தேடிட்டு அந்த பிள்ளைகள் தூங்கிக் கொண்டே வருகிறது. இப்படி ஒரு கிழமை 2 கிழமை போக்கல்ல அந்த சாட்சியால அந்த சின்ன உம்மான்னு சொல்லுவோமே அதனால தாங்கிக் கொள்ள இயலாது. அதுல ஒரு சில்ல சிறுநீர் கழிக்கிறது. என்ன செய்யறாங்க அந்த சாட்சி அந்த அதாவது அந்த தாயுடைய சகோதரி என்ன செய்யறாங்கண்டா, இன்றைக்கு யாருக்கு உடுப்பு தாரையில நீங்க எப்படியாவது தூங்கிறோம், உம்மா வரும் வரைக்கும் இப்படியா நீங்க தூங்க போறீங்கன்னு என்ன செய்யறா, சிறுநீர் கழிப்பதற்காக 3 உடுப்பை வாங்கி அப்படியே ஒளிச்சு வைக்கிறா. கனிமானவர்களே, 9 மணி ஆகுது, 10 மணி ஆகுது, பிள்ளைக்கு தூக்கம் இல்லை. தாய் பாசத்தோடு வளர்க்கப்பட்ட பிள்ளை. இஸ்லாம் சொல்லிருக்குது, ஒரு தாய் அதாவது குருவிகளிடமிருந்து குஞ்சுகளை கூட பறிக்க வேண்டாம். அந்த அளவு இஸ்லாம் ஒரு மனித நேயத்தை உயிரினத்தை மதிக்க சொன்ன மார்க்கம். அன்பானவர்களே, இந்த 3 பிள்ளைகளும் தவிக்கிறார்கள், அந்த தாய் கொடுக்கவில்லை. 10 மணிக்கு பின்னால் பிள்ளைகள் தூங்குவதற்கு வழி இல்லாமல் தவிர்க்கின்ற போது அந்த சின்னம்மான்னு சொல்லக்கூடிய அந்த தாயுடைய சகோதரி இந்த பிள்ளைகளுடைய சாட்சி என்ன செய்யறாங்க தெரியுமா, அந்த 3 உடுப்பையும் கொடுக்குறாங்க, வச்சு தூங்காண்டி. இப்படித்தான் அந்த பிள்ளைகளுடைய காலம் கழியுது. அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த அநியாயத்துக்காக வேறையாக அந்த கணவன் தௌபா செய்யும். அன்பானவர்களே, எதை சொல்லுகிறேன் என்றா, இந்த உலகத்துல நிறைய சம்பவங்கள் நடக்குது. 1-2 சம்பவம் அல்ல, ஏராளம். அதனால மார்க்கம் மிக முக்கியமானது. ஒரு அறிஞர் சொல்லி காட்டுவதை போல, லைஸல் யதீமுல் லதீ கத் மாத வாலிதுஹு இன்னல் யதீம யதீமுல் இல்மி வல் அதபி. அநாதன்னு சொன்னா யாருன்னு சொல்றார் ஒரு அறிஞர். எங்கட பாதல அநாதன் சொன்னா வாப்பா இல்லாதவங்க நாங்க சொல்லுவோம் அநாதன். அந்த அறிஞர் சொல்லுகிறார், வாப்பா அம்மா இல்லாத பிள்ளைகள் அநாத என்று சொல்வதை விட அந்த அறிஞர் சொல்கிறார், அறிவும் ஒழுக்கமும் கட்டுக் கொடுக்கப்படாத பிள்ளைகள் தான் அநாதை சொல்றார். இன்னைக்கு நாங்க பாக்குறோம் இல்லை, இன்றைய உலகத்துல தாய் தாப்பன் இல்லாத அனாதையை விடவும், தாய் தாப்பன் இல்லாத அனாதைகளை விரல் விட்டு எண்ணலாம். தாய் தாப்பன் இல்லாத அனாதைகளை விடவும் அதிகமான அனாதைகள் தாய் தாப்பன் இருந்தும் ஒழுக்கமும் இந்த கல்வியும் கொடுக்கப்படாத அனாதை பிள்ளைகள் எத்தனையோ பேர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதை பற்றி தெரியாது, தாயோடு தகப்பனோடு வீட்டோடு உறவோடு ஒரு உஸ்தாதோடு கல்வியை கற்றுத்தரக்கூடிய ஆசிரியரோடு பக்கத்து வீட்டாரோடு நடந்து கொள்ளக்கூடிய முறை தெரியாத எத்தனையோ பிள்ளைகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எங்களுடைய பிள்ளைகளை நாங்கள் இரக்கமாக நாங்கள் பார்க்கிறோம், எங்களுடைய பிள்ளைகள் மீது அதிகமாக பாசம் காட்டுகிறோம். ஆனால் பாசத்தின் வெளிப்பாடு சில நலவுகளை நாங்கள் செய்கின்ற போது அந்த பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை சில வேளை பாதித்து விடலாம். நாங்கள் செய்வது நலவுக்காக. எனக்கு தெரிந்த ஒரு நண்பர், அவருடைய ஒரு குழந்தை சுகம் இல்லை, 7-8 வயது. ஆனா யாராவது பக்கத்தில் இருந்தா அந்த பிள்ளை ஆறுதலா இருக்கும். அப்படி இல்லைன்னா அந்த வாப்பா என்ன செஞ்சிருக்காரு, போனை கொடுத்து பழகிட்டார். அப்ப தந்தை முக்கியமான கடன் சும்மா வெளிநாட்டுக்கு போயிட்டார். வெளிநாட்டுக்கு போனா பிள்ளைக்கு இருக்கலாது, தந்தையை தேடுறாங்க, பக்கத்துல யாரும் இல்ல பிள்ளை விளையாடுறதுக்கு. ஆனா போனை கொடுத்தா இருப்பாங்க, போனோட வாங்கி கொடுக்குறாங்க. 6 மாதத்துல பிள்ளைட கண் போகுது. ஹாஸ்பிட்டல்ல செக் பண்ணினா பிள்ளையுடைய கண்ணுடைய பார்வை இல்ல. அதனால 2 கண்ணுக்கும் அந்த பிள்ளையுடைய ஆபரேஷன் வேலை ஒன்று இருக்குது, 25-30 லட்சம் போகும் என்பதா சொல்றாங்க. அன்பானவர்கள், அல்லாஹ் தந்த ஒரு நியமத்தை நாங்க எங்களுக்கு தரப்பட்ட இன்றைக்கு அதாவது நவீன நவ நாகரிகத்தில் இருக்கக்கூடிய சில விடயங்களை போட்டு அதை நாங்க இல்லமாக்குவோம். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எதை சொல்லுகிறேன் என்றால், சில வேளை அல்லாஹ் தந்த நியமத்தை நாங்க வித்தியாசமான முறையில் பயன்படுத்திக் கொள்ள நிச்சயமா அது சோதனையாக அமையும். அண்மையில நடந்த ஒரு விடயம், ஒரு ஸ்கூல் பங்கனுக்கு போனா அந்த இடத்துல அதிபர் சொன்னாரு, சார் முக்கியமான ஒரு விடயம் உங்கள்கிட்ட சொல்ல போறேன், உங்களுக்கு முக்கியமான ஒரு விடயத்தை உங்கள்கிட்ட சொல்ல போறேன். ஓலெவல் பரீட்சையில பாஸ் ஆகின ஒரு பிள்ளை, வாப்பாக்கு சந்தோஷம், பொறுக்க முடியாத சந்தோஷம். சந்தோஷத்தால வாப்பா வெளிநாட்டுல, உம்மா இங்க என்ன செஞ்சார், எல்லாரையும் வெளிநாட்டு தான், எப்படியோ ஒரு வகையில வெளிநாட்டோ டச். அப்ப தந்தை நல்ல வருமானம் எடுக்கக்கூடியவர், வந்த சந்தோஷத்துக்கு என்ன செஞ்சாரு, நல்ல ஒரு பைக்கை வாங்கி கொடுத்தாரு மகனுக்கு. சேட்டு கேட்கவும் இல்ல, பிரின்சிபல்ட்ட கேட்கவும் இல்ல, அவர் வாங்கி கொடுத்துட்டாரு. மனைவியோட பேசி பிள்ளையோட பேசி வாங்கி கொடுத்துட்டாரு.
அந்த மகன் A-level பரீட்சையில ஃபெயில் ஆயிட்டார். A-level பரீட்சைக்கு முன்னால சில பிரச்சனை வருகுது. மகன் கிளாஸுக்கு போகல, இந்த பைக் எடுத்துட்டு வேற வேற தேவைக்கு பயன்படுத்துறாரு. கூட்டாளி கூட அங்கெல்லாம் பயணம் போறாரு. அவருக்கே தொடர்பில்லாத பயணங்கள் இருக்கிறாரு. சில நேரங்களில் வீட்டிலையும் தங்குறாரு இல்ல. அதனால சார் பிரின்சிபல் கால் பண்ணி சார், பிரின்சிபல் எங்கட மகன் அந்த பைக் திறப்ப கொஞ்சம் நீங்க வாங்கி வைக்கலுமா? கண்ணியமானவர்களே, பிரின்சிபல் சொன்னாரு, நீங்க பைக்கை வாங்கி கொடுக்கணும், நாங்க திறப்ப பறிக்கணும். அன்பானவர்களே, ஒரு விடயத்தை நாங்கள் எல்லாம் வழங்கிக்கொள்ளும். மல்லிமா இருக்கலாம், சிலராக இருக்கலாம், பிரின்சிபல் ஆகிக்கலாம். அவங்களுடைய அந்த கண்ட்ரோல் இருக்குது, அது குறிப்பிட்ட வட்டாரத்துக்குள்ளதான். ஆசிரியர் இருப்பார்கள், பாடசாலை வளாகத்துக்குள்ளதான் என்னுடைய பிள்ளைகளுக்கு வழிகாட்டுவார்கள். வெளியிலே போகின்ற போதெல்லாம் அவர்களை திருத்த, அவர்களை முற்பட அது அவருடைய டியூட்டி அல்ல. மேலதிகமாக சில ஆசிரியர்கள், சில வளமாக்கள் கஷ்டப்படுகிற அன்பானவர்களே. எதை சொல்கிறேன் என்றால், மிக மிக பாரிய ஒரு பொறுப்பை அல்லாஹ் எங்களுடைய கையில தந்திருக்கிறார். அதனால தாய்தாப்பன் இருந்தும் நல்லொழுக்கம், இந்த அறிவு கொடுக்கப்படாத பிள்ளைகள், ஏராளமான பிள்ளைகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதனால எங்களுக்கு முதலாவது பக்குவம் வரணும். சஹாபாக்களுடைய வாழ்க்கையை கொஞ்சம் திரட்டி பாருங்க. எப்படி பெண் மக்கள் வாழ்ந்தார்கள், பெண் மக்கள் எப்படி வாழ்ந்தார்கள். ஒவ்வொரு தாய்மாரும் தங்களுடைய பிள்ளைகளை தொழிலுக்கு அனுப்புவார்கள். ஒவ்வொரு கணவன்மார்களையும் அந்த மனைவியர் தொழிலுக்கு அனுப்புகின்ற போது, தாய்மார்கள் பிள்ளைகளை தொழிலுக்கு அனுப்புகின்ற போது முக்கியமான ஒரு பாயிண்டை சொல்லி அனுப்புவார்கள். இன்னனா நஸ்பிரு அலல் ஜூ வ இன்னனா லா நஸ்பிரு அலன் நார். நீங்க தொழிலுக்கு போறீங்களா போங்க, வியாபாரத்துக்கு போறீங்களா போங்க, மாஷா அல்லாஹ். ஆனா ஹலாலா கிடைச்சா கொண்டு வாங்க. ஹலாலா ஒண்ணும் கிடைக்க இல்லையா, குறுக்கு வழியில பணம் தடிட்டு வரவானாம். அப்படி வந்து நீங்க ஹராத்த தந்தால் இந்த உடம்பு நரக நெருப்பை தாங்கிக் கொள்ளாது. நீங்க ஒண்ணுமே இல்லாம வெறுங்கையோட வந்தால் இந்த வயிறு பசியை தாங்கிக் கொள்ளும். இந்த வயிறு இந்த உலகத்தில் உள்ள பசியை தாங்கிக் கொள்ளும். ஆனா நரக நெருப்பு இந்த உடம்பு தாங்காது என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் தொழிலுக்கு அனுப்புகின்ற போது முக்கியமா சொல்லி அனுப்பக்கூடிய புத்திமதி. இந்த பக்குவம் எங்கட தாய் மாற்ற வேண்டும். இந்த பக்குவத்தை உருவாக்குவது கணவன்மார் எங்களுடைய பொறுப்பு. எனவே எங்கள்கிட்ட மிக பெரிய ஒரு பொறுப்பு அல்லாஹ் தந்திருக்கார்பானவர்களே. எங்கட குழந்தைகள் பெருமதியானவர்கள். குழந்தை எது செய்தாலும் அழகு என்பார்கள். குழந்தைகள் என்பதே மிகப்பெரிய ஒரு பாக்கியம். பிள்ளைகள் எங்களுக்கு பெரிய பாக்கியம், பெற்றோருக்கு மிகப்பெரிய பாக்கியம் குழந்தைகள், குழந்தைகளுக்கு மிகப்பெரிய பாக்கியம் பெற்றோர்கள். பிள்ளை கிடைக்கின்ற சைக்கோலஜி சொல்லுவார்கள், பிள்ளை கிடைக்கின்ற வழியை விடவும் பிள்ளை இல்லாதவர்களுக்குள்ள வழி அதிகம் என்பார்கள். பிள்ளை கிடைக்கின்ற வழி ஒரு கொஞ்ச நேரத்தோட அது வந்துட்டு போயிடும், ஒரு நாள் 2 நாளும் போயிடும். பிள்ளை இல்லாதவர்கள் காலம் முழுக்க வழி. எனக்கு தெரிஞ்ச நிறைய நண்பர்மார் இருக்கிறார்கள், 17 வருடம் பிள்ளை இல்ல, இன்னொருத்தர் 20 வருடம் பிள்ளை இல்ல. கொற்றாமுள்ள 17 வருடம் திருமணம் முடிச்சு குழந்தை இல்ல. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆலிம் இருக்கிறார், 20 வருடம் குருநாகல் பாதியில குழந்தை இல்ல. ஆனா அவர் மதரசாவுடைய ஒரு அதிபர். அவர் சொல்லுவார், நான் பார்க்கக்கூடிய எல்லா பிள்ளைகளையும் என்னுடைய பிள்ளையாகத்தான் பார்க்கிறேன். சில சந்தர்ப்பங்களை குழந்தைகளை பற்றி பேசினா அவரை கண்ணால கண்ணீர் வந்துடும். எதை சொல்லுகிறேன் அன்பானவர்கள், அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் கேட்காமல் குழந்தைகள் தந்திருக்கிறார். ஹதரத் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்துல கேட்ட துஆ, ரப்பி லா ததர்னி ஃபர்தா வ அன்த கைருல் வாரிசீன். யா அல்லாஹ், இந்த உலகத்துல என்ன தனி மனிதனாக ஆக்கிடாதே, தனி மனிதனாக ஆக்கிடாதே, எனக்கு ஒரு சந்ததியை தா, சந்ததியை கொடுப்பதில்லை நீ மேலானவன் கைலானவன் என்பதாக அந்த நபி அல்லாஹ்விடத்துல கையேந்தி, அவருடைய அந்த மனைவி கூட மலட்டு தன்மை இருந்த போது அல்லாஹ் அந்த மலட்டு தன்மை எலுமாக்கி குழந்தையை கொடுத்ததாக குர்ஆன் சொல்லுது. அன்பான அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கு கேட்காமலே குழந்தையை தந்திருக்கிறான். நாங்க யாரும் அல்லாஹ்விடத்துல கையேந்த இல்ல, யாரும் பெருசா நேர்த்திக வைத்து இல்ல. அல்லாஹ் இனாமாக இலகுவாக அந்த நிஅமத்தை தந்திருக்கிறான். அதனுடைய பெருமதியை நானும் நீங்களும் விளங்காம இருக்கிறோம். எனவே முதலாவதாக அந்த பிள்ளைகளுடைய விடயத்துல கூடுதலாக கவனம் செலுத்துவோம், மார்க்கத்தை கொடுப்போம். பிள்ளைகளுக்கு மார்க்கத்தை கொடுக்க இல்லையா அன்பானவர்களே, நீண்ட நேரம் பேச இல்ல. முதலாவது எதிரி உருவாகுவார்கள் எங்கட மதில்களுக்கு அப்பால் அல்ல, எங்கட வீட்டுக்குள்ள இருந்தா எதிரி உருவாகும். மதில்களுக்கு அப்பால் உள்ள எதிரிலிருந்து பாதுகாப்பு தேடுவது இலகுவான காரியம். எங்கட வீட்டுக்குள்ள இருந்து உருவாகக்கூடிய எதிரிகளுக்கு எங்க மதில் போடுவது? கனிமானவர்களே, எங்கட பிள்ளைக்கு மார்க்கத்தை கொடுக்க இல்லையா, அல்லாஹ் ரசூலை சொல்லிக் கொடுக்க இல்லையா, இந்த பள்ளியை பத்தி, குர்ஆனை பத்தி, ஹதீஸை பத்தி, எங்களுடைய தாய் தாப்பன பெருமதியை பற்றி சொல்லிக் கொடுக்க இல்லையா? முதலாவது எதிரி எங்களுக்கு எங்களுடைய குழந்தைகள் என்பதை நாங்கள் மறந்து விடக்கூடாது. எனவே அன்பானவர்களே, இன்றைக்கு எத்தனையோ உலகத்துல இந்த உலகத்துல எத்தனையோ விடயங்களை நாங்க பார்க்கிறோம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பிள்ளைகளால் இந்த பெற்றோருக்கு மிகப்பெரிய ஒரு சோதனை. ஒரு தனவந்தன் அண்மையில என்னை சந்திச்ச போது சொன்னார்,
நான் மனுத்தியான கணக்குல ஒரு மனுத்தியானத்துக்கு லட்சக்கணக்கில் தேடுவேன் ஹதரத். ஆனா அல்லாஹ் 2 பிள்ளையை தந்தான். ஆனா அந்த 2 பிள்ளையால அந்த 2 பிள்ளையும் நான் பார்க்காதால நான் ஏதோ கவனீனமான என் பிள்ளை 2 ஒரு வேற வழியில போயிட்டாங்க. ட்ரக்ஸுக்கு அடிமையாயிட்டாங்க, போதை வசுக்கு அடிமையாகிட்டாங்க. ஆனா நான் எவ்வளவு தேடியும் வேலை இல்லை, எனக்கு ஒரே நிம்மதி இல்லை, எவ்வளவு பணத்தை தேடி நான் அனுபவிக்கல, ஒரு கவலை யோசனைன்னு சொல்லி கவலையில வாழ்ந்து கொண்டிருக்கிறார். எதை சொல்கிறேன் என்றா, ஆரம்பத்துல விட்ட தவறு. திருமணம் முடிப்பதற்கு முன்னாலே நாங்க யோசிக்கணும், சாலிகான பிள்ளைகளுக்கு தேவையா, சாலிகான ஒரு மனைவியை தெரிவு செய்யுங்க. கண்ணியமானவர்களே, நல்ல முறையில குடும்ப வாழ்க்கையை ஆரம்பியுங்க. சின்ன சின்ன பிரச்சனை வரும், அதைகளை பெரிய பிரச்சனையை அடுத்துக் கொள்ளாதீங்க. பிரச்சனை இல்லாத வாழ்க்கையே இல்லை. சின்ன பிரச்சனை கூட வராட்டி அடுத்த வீட்டுக்கு பொறாம, எவ்வளவு சந்தோஷமா வாழ்றாங்கன்னு சொல்லி அடுத்த வீட்டுக்கார பொறாமப்படுவான். எனவே பொறாமல் இருந்து நாங்க பாதுகாக்கப்படுவோம். சில விடயங்கள் அவர்களே, குடும்ப வாழ்க்கை சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தே தீரும். அதுகளை பேலன்ஸ் பண்ணிட்டு போறது, மன்னிப்பு கொடுக்கிறது எங்கட தன்மை. மனிதன் ஒரு தன்மை இருக்கு. என்னன்னா, அது பொதுவாக மனிதன் ஒரு சைக்காலஜி சொல்லக்கூடிய விஷயம், மனிதன் குறை தேடக்கூடியவன். குறை தேடுவதில் மனிதனுக்கு அதிக இன்பம் இருக்குது. கணவன் மனைவியில குறைய, மனைவி கணவன் குறைய தேடுறதுல இன்பம் இருக்குது. அதே போல ஆசிரியர்மாறு மாணவர்கள் ஆசிரியர்மார குறைகள், ஜமாத்தார் நிர்வாகத்தில் நிர்வாகம் ஜமாத்தார் இந்த குறைகளை தேடுவது வழக்கமான, குறையை தேடுவதுதான் வழக்கமாக இருந்து விடக்கூடாது. எனவே அப்படி குறைகளை தேடக்கூடாது. அப்படி எங்களுக்கு குறை நாங்கள் தேடாமல் எங்களுக்கு கண்ணுக்கு பட்டு விட்டால் மன்னிக்கின்ற தன்மைகளை உள்ளத்திற்கும். மன்னிப்பை சொல்லித்தந்த மார்க்கம் இஸ்லாம். எனவே அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்முடைய பிள்ளைகள் வளர்க்கின்ற விடயத்திலே கூடுதலாக கவனம் செலுத்துவோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏராளமான துஆக்கள் கேட்டார்கள். அவர்கள் கேட்ட துஆக்களை 2 பட்டியலாக உள்ளடக்கலாம். ஒன்று நலவுகளை கேட்டார்கள், இன்னொன்று கெடுதிகளை விட்டு பாதுகாப்பு தேடினார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட நலவுகளில் மிக முக்கியமான ஒரு நலவு துஆ தான். அல்லாஹ் பரிசுத்த அல் குர்ஆன்ல கூட சொல்கிறான், வகுர் ரப்பி ஸித்னி இல்மா. யா அல்லாஹ், நபியே நாயகம் நீங்க கேளுங்க, யா அல்லாஹ் எனக்கு என்னுடைய அறிவை கூட்டுவாயாக என்று ஸல்லல்லாஹு துஆ செய்தார். அன்பானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை கேட்டாலும் அல்லாஹ் கொடுப்பது காத்துக் கொண்டிருந்தான். ஆட்சியா, அதிகாரமா, அந்த உலகமா, எதை கேட்டாலும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்க இருந்தான். ஆனா அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டதெல்லாம் இந்த அறிவைத்தான். எனவே நானும் நீங்கள் அந்த அறிவை சுமந்திருக்கிறோம். அந்த அறிவாளிகளாக நானும் நீங்களும் வாழ வேண்டும். அல்லாஹ் எங்க ஒவ்வொருவருக்கும் பகுத்தறிவை தந்திருக்கிறான். நல்லதை நல்லதாக, கெட்டதை கெட்டதாக அறியக்கூடிய ஆற்றல். அன்பானவர்கள், எனவே இந்த உலக வாழ்க்கையில நல்லதொரு வாழ்க்கையை நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டு சுவர்க்கத்தை இலட்சியமாக கொண்டு வாழும். நாளை மறுமை நாள் இருக்கிறே, அங்குள்ள வெற்றி தான் நிரந்தர வெற்றி, அங்குள்ள தோல்விதான் நிரந்தர தோல்வி. யாரும் அங்க நஷ்டவாளியாக ஆகிவிடக்கூடாது, அங்க யாரும் கைசேதவான்களாக ஆகிவிடக்கூடாது. இந்த உலக வாழ்க்கையில ஒரு தப்பு தவறை செஞ்சுட்டு நீதிமன்றத்துக்கு முன்னால் அனுப்பது கேவலம் அல்ல. ஒரு தப்பு தவறை செஞ்சுட்டு கண்ணியமானவர்களை பெற்றோருக்கு முன்னால் அனுப்பது கேவலம் அல்ல, நிர்வாகத்துக்கு முன்னால் அனுப்பது கேவலம் அல்ல. அல்லாஹ் தந்த ஆயுளை வீணாக்கிட்டு நாளைய மறுமையினால நானும் நீங்களும் குற்றவாளியாக அடையாளப்படுத்தப்பட்டு விட்டால் அதை விட மிகப்பெரிய ஒரு கைசேதம் வேறொன்று இருக்க முடியாது. ஏன் தெரியுமா கண்ணியமானவர்களே, அழிவே முடிவே இல்லாத வாழ்க்கையில வரக்கூடிய தோல்வி இருக்குது, அதுதான் மிகப்பெரிய தோல்வி. இங்க உள்ள தோல்வி, இங்க உள்ள கஷ்டம், இங்க உள்ள சின்ன சின்ன சிரமம், அது சிரமமே இல்லை, அது தற்காலிகமானது. அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே நாளை மறுமையினால நானும் நீங்கள் நிம்மதியாக வாழ வேண்டும். நாளை மறுமையினால நானும் நீங்கள் சுவர்க்கத்தை பரிசாக பெற வேண்டும். சுவர்க்கத்துடைய இன்பங்கள் அலாதியானது. சுவர்க்கத்திலே நாங்கள் எதை விரும்புகின்றோமோ அதெல்லாம் அல்லாஹ் தருவான். சுவர்க்கவாதிற்கு அல்லாஹ் பழங்களை கொடுப்பான் உணவாக. சுவர்க்கவாதிற்கு அல்லாஹ் என்னென்ன வேணுமோ அந்த எல்லா வகையும் கொடுப்பான். அதுக்கு மாற்றமானது நரகம். நவுது பில்லாஹ், அல்லாஹ் பாதுகாப்போம். அல்லாஹ் நரகத்தை பற்றி பல இடங்கள்ல சொல்லுகிறான். நஸாஅத்தல் லிஷவா, நரகத்துடைய நெருப்பு இருக்குதே அது எங்கட ஷவா, அதாவது சதையை கலட்டி விடும் அல்லாஹ் சொல்றான். இங்க உள்ள நெருப்பு தோலத்தான் கலட்டும், தோலத்தான் பொசுக்கும். நரக நெருப்பு எங்கட சதையை கலட்டிடும், இறைச்சியை கலட்டிடும். இன்னும் ஒரு இடத்துல சொல்கிறான், லவாஹத்துல் லில் பஷர், மனிதனுடைய தோற்றத்தை மாற்றிவிடும் நரகம். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வுக்கு அதிகமா பாதுகாப்பு தெரியும். கண்ணியமானவர்களே, இந்த உள்ள நெருப்பு இருக்குதே, ஒரு மாதம், அதாவது ஒருத்தர் நெருப்புல மத்தி ஏதாவது ஒரு வகையில ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ண 1 மாசம் 2 மாசத்துல அவர் மனித தோட்டத்துல இருப்பார். நரகத்துடைய நெருப்பு மனித தோட்டத்தை மாற்றி மனிதன் இல்லாம அவனார் வேறு தோட்டத்துல மாற்றி நரகத்துடைய நெருப்பு நவுது பில்லாஹ், அல்லாஹ் பாதுகாக்கும். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நரகத்துடைய புகை கூட எங்கட மேல படக்கூடாதுன்னு அல்லாஹ்வுக்கு அதிகமா கையேந்துங்க. அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு இடத்துல சொல்றான், சும்ம லா யமூது ஃபீஹா வலா யஹ்யா, பாவிகளுக்கு கொடுக்கின்ற விடயத்தை அல்லாஹ் சொல்றான், பாவிகளுக்கு கொடுக்கின்ற தண்டனையை அல்லாஹ் சொல்கிறான். அங்க அவர்கள் போனால் அங்க ஹயாத்தும் இல்லை, மௌத்தும் இல்லை. நவுது பில்லாஹ், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும்.
மௌத்தும் இல்லாத ஹயாத்தும் இல்லாத பயங்கரமான ஒரு இக்கட்டான ஒரு சக்கராத்து மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு கட்டம் அந்த நரகத்துடைய வேதனை. அன்பானவர்களே, நரகவாதிகளுக்கு உணவு என்று கத்துவார்கள், நீர் நீர் என்று கத்துவார்கள். அல்லாஹ் அவருடைய தாகத்தை போக்குவதற்கல்ல சீல்களையும் அங்கே உள்ள நரகத்தில் இருக்கக்கூடிய அந்த ஜராவையான அந்த சுடுநீர்களையும் கொடுப்பது கண்ணியமானவர்களே அவர்களுக்கு தண்டனையாக ஆக்குக. இன்ன ஷஜரத்தல் ஸக்கூம் தஆமுல் அஸீம். அதாவது பாவிகள் கொடுக்கக்கூடிய ஜக்கூம் என்ற முள்மரம் இருக்குது, அது அவருடைய உணவு. அதை கொடுக்கிறது அவங்களோட வேறு நிறையறதுக்கல்ல, அவங்களோட பசியை போக்குறதுக்கல்ல, அது அவர்கள் கொடுக்கின்ற தண்டனை என்பானவர்களே. எனவே அந்த தண்டனையில நானும் நீங்களும் மாற்றிவிடக் கூடாது. அதனால அல்லாஹ் அவருக்கு அதிகமாக துஆ செய்யுங்க. இந்த உலக வாழ்க்கையில் அல்லாஹ் எங்களுக்கு நல்ல அதாவது பாதை இரண்டையும் காட்டி தந்திருக்கிறான். நல்ல பாதையை தெரிவு செய்வோம். நிச்சயமாக அல்லாஹ் வெற்றி வருவான். இந்த உலகத்துல சோதனை இல்லாம உலகம் இல்லை. இந்த உலகம் சோதனை தான். சில வேளை மனைவியால எங்களுக்கு சோதனையா இருக்கலாம், சில வேளை பிள்ளைகளா சோதனையா இருக்கலாம், சில வேளை எங்களோட ஊரால எங்களுக்கு சோதனையா இருக்கலாம், சில வேளை தொழிலே எங்களுக்கு சோதனையா இருக்கலாம். அவர்களே, இந்த உலகத்தில் நிரந்தரமான நிம்மதி ஒன்றுமே கிடையாது. இன்னைக்கு சில நினைப்பார்கள் திருமணம் முடிச்சுட்டா நிம்மதி இல்லை, திருமணத்துக்கு பின்னால் சில வேலை பிரச்சனைகள் ஆரம்பமாகும். சில நினைப்பார்கள் தொழில் ஒன்று இல்லையே, தொழில் ஒன்று கிடைச்சிட்டா நிம்மதி என்று, சில வேலை தொழிலே அவரை நிம்மதியை இளமாக்கி போட்டுரும். எனவே அன்பான அல்லாஹ்வின் நாடியார்களே, இந்த உலக வாழ்க்கையில ஏதோ ஒரு வகையில எங்களுக்கு அல்லாஹ் இந்த உலக வாழ்க்கையை டெஸ்டாக சோதனையாக்குறதுக்கு இது சோதனை கூடும். இது ஒரு நிரந்தரமான வாழ்க்கை அல்ல. இங்க உள்ள இன்பம் நிரந்தரமான இன்பம் அல்ல. இந்த உலக வாழ்க்கையிலே மறுமை வாக்கக்கூடிய வாழ்வாக இந்த உலக வாழ்வை ஆக்குவோம். இன்றைக்கு இந்த உலகத்துல கற்பனை கதைகளை பார்த்து இத்தனை பேர் கண்ணீர் வடிக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய குர்ஆனை பார்த்து கண்ணீர் வடியுங்க. டிராமாக்களை நாடகங்களை பார்த்து கண்ணீர் வடிக்கிறார்கள். மறுமையுடைய காட்சிகளை நினைங்க. ஹதீசுகள்ல குர்ஆனுடைய ஆயத்துகள் எடுத்து பாருங்க. மறுமையுடைய காட்சிகள் சொல்லப்படுகிறது. அதை முன்னால வச்சு எங்களோட மறுமையுடைய வாழ்வை நினைவோம். படைப்பீங்களுக்காக கண்ணீர் வடிக்க கூடாது, படைச்ச ரப்புக்காக கண்ணீர் வடிப்போம். எனவே வல்லவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலக வாழ்க்கையில அந்த குர்ஆன் ஹதீஸுடைய அறிவை சுமந்து நல்ல சாலிஹான குழந்தைகளை உருவாக்கி நாளைய மறுமை நாளே சுவர்க்கம் செல்லக்கூடிய மக்களாக அல்லாஹ் எங்களை கபூல் செய்து கொள்வானாக. யா அல்லாஹ் அந்த ஊருக்குனுடைய பரக்கத்தையும் அருளையும் சொரிந்து அருள் புரிவாயாக. யா அல்லாஹ் இங்கு உள்ள சந்ததிகளை பிச்சரங்களை சிறந்த சமுதாயமாக எதிர்காலத்தின் சமூகத்தின் தலைவர்களாக ஆக்கி அருள் புரிவாயாக. யா அல்லாஹ் இந்த பள்ளியை கட்டுவதற்கு ஆரம்பத்திலே கஷ்டப்பட்ட தர்மகர்த்தாக்கள் ஆரம்பத்தில் இருந்த நிர்வாகிகளை நீ கபூல் செய்து கொள்வாயாக. அவர்கள் மன்னரை இருந்தாருடைய மன்னர்கள் சுவர்க்கத்தை பூஞ்சோலை ஆக்கி வைப்பாயாக. யா அல்லாஹ் அந்த ஊர்ல வாழக்கூடிய தற்போது நிர்வாகம் செய்யக்கூடிய நிர்வாகிகளை கபூல் செய்து கொள்வாயாக. இந்த பள்ளி கடமை செய்யக்கூடிய உலமாக்களை அது மாதின்களை பள்ளி ஊழியர்களை கபூல் செய்து கொள்வாயாக. யா அல்லாஹ் அந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் சிறியவர்கள் பெரியவர்கள் இந்த ஊர்ல நிரந்தரமாக இருக்கக்கூடியவர்கள் இந்த ஊருக்கு தொழிலுக்காக வந்து போகக்கூடியவர்கள் இந்த ஊர்ல தூரத்திலிருந்து வந்து கூடிய இருக்கக்கூடிய பாவங்களை மன்னித்திடுவாயாக. யா அல்லாஹ் எங்களுக்கு நல்ல மௌத்து தந்துடுவாயாக. நல்ல நாள்ல நல்ல நேரத்தில் எங்களுக்கு மௌத்து தந்துடுவாயாக. நாளை மறுமை நாள நல்லோர்களை விட்டு எங்களை பிரித்து விடாத யா அல்லாஹ். நல்லோர்களோடு சேர்த்து யா அல்லாஹ். நாளை மறுமை நாளை இக்லாஸ் கொண்டு எங்களை கண்ணியப்படுத்தி விடு யா அல்லாஹ். யா அல்லாஹ் கெட்ட விடயங்கள் எங்களை மீது வெறுப்பை ஏற்படுத்தி யா அல்லாஹ். நன்மையான காரியங்கள் எங்களுக்கு இன்பத்தை தந்து விடு யா அல்லாஹ். பாவங்கள் செய்வதில் எங்களுக்கு வெறுப்பை தந்துடு யா அல்லாஹ். நன்மை செய்வது எங்களுக்கு இன்பத்தை தந்துடு யா அல்லாஹ். உன்னை வணங்குவதில் எங்களுக்கு சந்தோஷத்தை தந்து விடு யா அல்லாஹ். உன்னை வணங்குவதில் எங்களுக்கு இன்பத்தை தந்து விடு யா அல்லாஹ். நாளை மறுமை நாளை சுவர்க்கத்தை பர்ஷா தந்து எங்களுக்கு அருள் புரிவாயாக. இந்த துஆவை தனி